நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகர்ல பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு மெட்ரோ ரயில் ரூட் ஆனது கூடிய விரைவில் திறக்கப்பட போகுது அப்படின்னா அது பூந்தமல்லிக்கும் போரூருக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் ரூட் தான். லைட் ஹவுஸ்ல தொடங்கி பூந்தமல்லி பைபாஸ் இடையிலான இந்த மெட்ரோ ரயில் ரூட் ஆனது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 உடைய காரிடார் 4 கீழே வருது. இந்த ரூட்டை பொறுத்தவரையில 28 ரயில்வே ஸ்டேஷன் ஆனது இருக்கு. பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து கோடம்பாக்கத்துல இருக்கிற பவர் ஹவுஸ் வரைக்கும் எலிவேட்டட் ட்ராக்காகவும், கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் வரவிருக்கிற 10 ஸ்டேஷன்ஸை அண்டர் கிரவுண்ட்லயும் அமைக்கவிருக்காங்க. இந்த வீடியோல பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷனுக்கும் போரூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இடையிலான பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளானது எந்த நிலையில இருக்கு, ஸ்டேஷன் அமைக்கிற பணியானது எந்த நிலையில இருக்கு, ட்ராக்கை இவங்க அமைச்சிட்டாங்களா, டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் ஆனது எந்த பகுதியில் வருது, அதோடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல இன்டர்செக்ஷன்ஸ் அமைக்கவிருக்காங்க, பூந்தமல்லி மெட்ரோ டிப்போவுடைய முக்கியத்துவம், கடந்த 2 மாதங்களா இவங்க பண்ண ட்ரையல் ரன்ஸ் உடைய அவுட்கம் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போற ஸ்ட்ரெச்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆனது வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி பஸ் டெர்மினஸ், முல்லைத்தோட்டம், கரையான்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ, தெல்லியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன், சென்னை பைபாஸ் கிராசிங், போரூர் ஜங்ஷன் ஆகிய 10 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் உடைய பணிகள் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கட்டுமான பணிகள் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல ஓட போற டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் பத்தியும் இவங்க மேற்கொண்ட ட்ரையல் ரன்ஸ் பத்தியும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில இப்போ ஓடுற எல்லா மெட்ரோ ட்ரெயின்ஸையுமே ஒரு டிரைவர் தான் இயக்குறாரு. ஆனா முதல் முறையா இந்த ரூட்ல தான் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை களத்துல இறக்க போறாங்க. ஒரு ஓட்டுநரே இல்லாம ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஓடுது அப்படின்னா அதற்கான ட்ரையல் ரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் ஆனது ரொம்பவே ரிக்ரஸா இருக்க வேண்டிய தேவையானது இருக்கு. இந்த ஆண்டு மார்ச் மாதத்துடைய கடைசி வாரத்துல நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினுடைய முதல் டெஸ்ட் ரன்னை பண்ணாங்க. இந்த ட்ரையல் ரன் ஆனது பூந்தமல்லிக்கும் முல்லை தோட்டத்துக்கும் இடையே நடந்துச்சு. இனிஷியலா இந்த ட்ரையல் ரன் அவங்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டுமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துடைய இறுதியில இந்த ட்ரையல் ரன்னை அவங்க பூந்தமல்லியில இருந்து போரூர், அதாவது இந்த என்டையர் 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்குமே அவங்க பண்ணாங்க. இந்த இனிஷியல் ட்ரையல் ரன்ஸ்ல இந்த டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினுடைய ஸ்பீடை அவங்க ஒரு 10 to 15 கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் படிப்படியா இந்த டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினுடைய ட்ரையல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்பீடை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன்ல மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஆனது இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச எல்லா ட்ரையல் ரன்ஸுமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இப்படி இந்த ரூட்ல ட்ரையல் ரன்ஸ் ஆனது நடந்து வர இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டிரைவர்லெஸ் ட்ரெயினை இந்த ரூட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா தெரியுது. மேலும் ஒரு 2 to 3 டிரைவர்லெஸ் ட்ரெயினை இவங்க ஆட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்கு. இந்த ட்ரையல் ரன் பண்ணும்போது இவங்க என்னென்னலாம் செக் பண்ணாங்க அப்படின்னா ஏர் பிரேக்கிங் ஆனது எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெயினுடைய ஆக்சிலரேஷன் ஆனது எப்படி இருக்கு, டி ஆக்சிலரேஷன் ஆனது எப்படி இருக்கு, ஏர் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது போன்ற பல்வேறு விஷயங்களை இவங்க செக் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து ட்ராக்குடைய அலைன்மெண்ட் ஆனது ப்ராப்பரா இருக்கா, வண்டி ஓடும்போது ஏதாவது நாய்ஸ் வருதா போன்ற பல்வேறு விஷயங்களை இவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சென்னை நகர்ல ஒரு சில பகுதிகளில் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஓடும்போது ஒரு கிளிக்கிங் சவுண்ட் வர்றதை நிறைய பேசஞ்சர்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஒரு காரணத்தினால இந்த ரூட்ல அந்த மாதிரி எதுவும் சத்தம் வராம பார்த்துக்கணும் அப்படின்றதுல மெட்ரோ ரயில் நிர்வாகம் ரொம்பவே கான்சியஸா இருக்காங்க. இந்த ரூட்டுடைய ட்ராக்ல டபுள் ரீசைலண்ட் ஃபாஸ்ட்னஸை இவங்க பொறுத்து இருக்கிற ஒரு காரணத்தினால பெரிய அளவு வைப்ரேஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் ஆனது பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷனுடைய ப்ராக்ரஸ் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கிளியரா காட்டும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்லர் தான் இந்த ரூட்ல இவங்க கட்டுற கடைசி பில்லர் ஆகும். இந்த பில்லர் ஆனது இதோட முடிய போறதில்ல, இதை பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பத்தி நம்ம இன்னொரு வீடியோ பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். பரந்தூர் பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் பணிகளை இவங்க 2 ஸ்டேஜஸா மேற்கொள்ளவிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோடைய ஃபண்டிங் ஸ்டேட்டஸ் எந்த நிலையில இருக்கு, அப்ரூவல் எந்த நிலையில இருக்கு போன்ற விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா கவர் பண்ணி ஷேர் பண்றேன். பேக் டு திஸ் ரூட், இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்கலேட்டர்லாம் அமைச்சு வரதை நம்மளால இங்கிருந்து கிளீனா பார்க்க முடியுது. இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா ஒரு 5 to 6 months ஆகுதாகும் இந்த ஸ்டேஷனுடைய ஒர்க்கை இவங்க கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு. இங்க இருந்து அப்படியே டிராவல் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா இந்த ரூட்ல அடுத்த ஸ்டேஷனான
பூந்தமல்லி பஸ் டிப்போ ஆனது வந்துரும். பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பூந்தமல்லி பஸ் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இடையிலான பகுதியில மெட்ரோ ரயில் பணிகளானது எந்த நிலையில இருக்கு அப்படின்றது தான் இப்ப நீங்க பார்த்து வரீங்க. இந்த ரூட்டை பொறுத்தவரையில ட்ராக் ஒர்க் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன வேலைகளானது பெண்டிங்ல இருக்கு. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வர மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நர்வ் சென்டர் தான் பூந்தமல்லி மெட்ரோ டிப்போ. எப்படி நம்ம பஸ் எல்லாம் ஒரு பஸ் டிப்போல போய் நைட்டு நிக்குமோ அதே மாதிரி இந்த ரூட்ல ட்ரெயின் ஆனது ஓடி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது எல்லா சர்வீஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெட்ரோ டிப்போல தான் எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து நைட்டு ஹால்ட் ஆகும். இந்த மெட்ரோ டிப்போல கிட்டத்தட்ட ஒரு 56 6 கார் ட்ரெயின்ஸை நிறுத்த முடியுமா. இந்த எல்லா ட்ரெயின்ஸோடைய சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸையும் இந்த இடத்துல தான் பண்ண போறாங்க. இந்த பூந்தமல்லி மெட்ரோவுடைய கட்டுமான பணிகள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் பரப்பளவுல இந்த டிப்போவை இவங்க அமைச்சிருக்காங்க. இதே மாதிரியான டிப்போ சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கிற நூக்கம்பாளையத்திலும் மாதவரம் பால் பண்ணையிலும் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எதற்காக இந்த டிப்போவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையானது இருக்கு அப்படின்னா, இந்த ரூட்டை ஒருவேளை இவங்க பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலோ, இல்ல அவுட்டர் ரிங் ரோட் வழியா ஒரு புது ரூட்டை இவங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்ணாங்க அப்படின்னாலோ, இந்த மெட்ரோ டிப்போ ஆனது ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. சென்னை நகருடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் மெட்ரோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டிப்போ ஆனது ஒரு மிக மிக முக்கியமான பங்கா வகிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்க இருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடுவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பூந்தமல்லி பஸ் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லயும் பணிகளானது நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த 2 ஸ்டேஷன்ஸ்லயுமே ஒர்க் ஆனது ஒரு 50 to 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெச்சோடைய முதல் இன்டர்செக்ஷனை இந்த இடத்துல தான் அமைக்கவிருக்காங்க. இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக பஸ் டெர்மினஸ்க்கு போகிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். பூந்தமல்லி பஸ் டிப்போலேருந்து பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னாலும் சரி, இல்லை பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னாலும் சரி, இந்த இன்டர்செக்ஷன் வழியாக வந்துடலாம். அதாவது பொதுமக்கள் யாரும் வெளியில் இறங்கி வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக அவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை இவங்க இங்கே அமைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேஷன் தான் முல்லைத் தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸோடைய ஒர்க் ப்ராக்ரஸோட இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது கொஞ்சம் பெட்டரா கம்ப்ளீட் ஆனதை என்னால பார்க்க முடிஞ்சது. முல்லைத் தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்தடுத்து வரும் ஸ்டேஷன் தான் கரையாஞ்சாவடி மற்றும் குமணஞ்சாவடி. இந்த 2 ரயில்வே ஸ்டேஷனுடைய பணிகளானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூட்டை பொறுத்தவரையில குமணஞ்சாவடிக்கும் கரையாஞ்சாவடிக்கும் இடையிலான பகுதியில நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான கன்ஸ்ட்ரக்ஷனை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களுடைய ஹைட்டு தான். யூஸ்வலா தரைக்கும் அந்த பிரிட்ஜ் மாதிரியான வயடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இடையிலான ஹைட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 12 to 18 மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரெச்ல மட்டும் இந்த ஹைட் ஆனது ஆவரேஜா ஒரு 22 to 25 மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த குமணஞ்சாவடி மற்றும் கரையாஞ்சாவடி பகுதி மேல ட்ரெயின் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டில் போகிற ஒரு ஃபீலிங் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த வயாடக்டோடைய ஹைட் ஆனது அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. 25 மீட்டர்ஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அது எந்த அளவுக்கு டாலாக இருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பில்லருடைய ஹைட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உயர்த்துறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெப்த்தில் ஃபவுண்டேஷனையும் போடணும். நார்மலாக ஒரு 25 மீட்டருக்கு ஃபவுண்டேஷனை போடுவாங்க. ஆனால் கரையாஞ்சாவடி மற்றும் குமணஞ்சாவடி பகுதியில் ஃபவுண்டேஷன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்டர் ஆழத்துக்கு ஃபவுண்டேஷனை இவங்க லே பண்ணியிருக்காங்க. இந்த கரையாஞ்சாவடி மற்றும் குமணஞ்சாவடி பகுதியில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை இவ்வளவு உயரத்தில் அமைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த பகுதியில் தான் டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் ஆனது வருது.
இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர்ல மேல் தளத்துல மெட்ரோ ட்ரெயின் போற மாரியும், அதற்கு கீழ இருக்கிற ஃப்ளைஓவர்ல பிரிட்ஜ்ல வாகனங்கள் போற மாரி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க. கரையாஞ்சாவடி மற்றும் குமரஞ்சாவடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருந்ததோ, அதே மாதிரி தான் காட்டுப்பாக்கத்திலயும் ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லயுமே பணிகளானது நடைபெற்றுட்டு இருந்தது. ப்ராக்ரஸ பொறுத்தவரையில இந்த 4 ரயில்வே ஸ்டேஷன்லயுமே பணிகளானது ஒரு 60 to 70% கம்ப்ளீட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பூந்தமல்லி பஸ் டிப்போல ஒரு இன்டர்செக்ஷன அமைக்கிறாங்களோ, அதே மாதிரியான ஒரு இன்டர்செக்ஷன ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போலயும் அமைக்கிறாங்க. அதாவது ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போலருந்து டைரக்ட்டா ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள பேசஞ்சர்ஸால போயிட முடியும். இந்த ரூட்ட பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா, அது ராமச்சந்திரா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர தெல்லியரகரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ரீசென்ட்டா மாத்துனாங்க. ஏன்னா, எந்த ஒரு பிரைவேட் நேம்ஸையும் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால, இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர ராமச்சந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு வைக்காம, தெல்லியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒர்க் ப்ராக்ரஸ பொறுத்தவரையில ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது ஒரு 60 to 70% அப்படின்ற ரேஞ்ச்ல இருந்தது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பணிகளானது கொஞ்சம் வேகமாவே முடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரூட்ல அடுத்த 2 ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா, அது சென்னை பைபாஸ் கிராசிங் ரயில்வே ஸ்டேஷன், போரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இந்த 2 ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அதிகமாவே முடிஞ்சிருக்கு. இந்த பைபாஸ் ஃப்ளைஓவருக்கு மேல தான் நம்ம சென்னை நகருடைய முதல் வெப் கிரிட்ட ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சார்டியம் அப்படின்ற ஒரு கம்பெனி அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில போரூர் ஏரியானது இருக்கிறதுனால, இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீனிக் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். இப்ப நம்ம போரூர் ஜங்ஷன நோக்கி போயிட்டுருக்கோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்டர்செக்ஷன் தான் போரூர் ஜங்ஷன். இந்த போரூர் ஜங்ஷன்ல கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ஸ்டேஷனுடைய பணிகள பொறுத்தவரையில ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போனா வடபழனியானது வந்துரும். அதே மாதிரி இந்த பக்கம் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா, நம்ம கிண்டி பட் ரோட நம்மளால ரீச் பண்ணிட முடியும். இந்த 2 ரூட்லயுமே ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.